மகரம் ராசி. இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க சாதாரண வகையான மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. எப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு கடினமான உழைப்பிலையுமே சிறப்பான வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் அந்த வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. எந்த ஒரு நல்லதுமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்களேன், ரொம்பவுமே மெதுவாக தான் நடக்கும். ஆனால் உங்களுடைய கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது மெதுவாக நல்லது நடந்தாலுமே அது நிலையான நல்லதாக இருக்குங்க. மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி. அதனால தான் பெரும்பாலும் பாருங்களேன், இந்த மகர ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே பெறணும் அப்படின்னா அது சுலபமாக பெறவே முடியாது, பெறவும் மாட்டீங்க. கடுமையாக உழைச்சா மட்டும்தான் எந்த ஒரு நல்லதுமே வர மாதிரி இருக்கும். ஆனால் அது நிலையான ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம் இவங்களோட தனிச்சிறப்பு, ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க கூட பாருங்க, இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி நடந்துக்கணும், இவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே உங்களை ஒரு உதாரணமாக வச்சுருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்பவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நெருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், எப்படி கடுமையாக உழைக்கணும், நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை தான். இந்த சிந்தனை எப்பவுமே இவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். இப்படி எல்லா வகையிலுமே நல்லது நினச்சாலுமே சில விஷயத்தில் உங்களுக்கு பாருங்களேன், தோல்விகளும் தடை தாமதமும் வரும். அதை முழுமையாக நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை நீங்கள் உங்கள் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்பு எப்படி இருக்குது, எதனால் இந்த தீமை தடை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை நீங்கள் செய்கிறது மூலம் நன்மையை பெறலாம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க. தடை தாமதம் விலகுவோம். ஜோதிட ரீதியாக கிரக அமைப்பு எப்படி இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு உங்கள் ஜாதக கணிப்பு. அதை எளிய முறையில் தெரிஞ்சுக்க தான் இந்த ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய விஷயம் இருக்குது. ஒரு தடவை இந்த வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மகர ராசிக்காரங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை அடையாமல் விட மாட்டீங்க. இன்றைக்கி எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களோட கஷ்டம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிகரம் தொட வைக்கும். இதை பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் நடைமுறையாக செய்கிற ஒரு விஷயந்தான். கஷ்டம் வந்தாலும் தோண்ட உட்காரவே மாட்டீங்க. இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரணும், விழுந்த இடத்துல எப்படி துணிச்சலாக எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதினு சொன்னோம். தடை தாமதம் நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறலாம். சனி பகவானின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் இதனால் பெற முடியும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றமும் சிறப்பான ஒரு முன்னேற்றமும் கலந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயத்தில் சனி பகவான் கொஞ்சம் சோதனையை கொடுப்பாரு. ஏதாவது விஷயத்தில் தடை வரும், போகிற இடத்துக்குள்ள கொஞ்சம் சின்னதாக பிரச்சனை வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் எதிரில் இருக்கிறவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் வர மாதிரி இருக்கும். அந்த குழப்பத்தையுமே நீங்கள் திறமையை கையாண்டு சோதனையே வந்தாலும் அதே சமயம் அதற்கான சிறப்பான பலனை நீங்கள் உங்கள் பேச்சாற்றல் மூலம் பெறுவீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்குது சனி பகவானின் அருளால். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கரெக்டாக அதற்கான நேரம் காலம் தெரிஞ்சு செயல்படுங்களேன், நன்மையை நீங்கள் நிச்சயமாக எல்லா வகையிலுமே பெறலாம். சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால் சோதனையை கண்டு துவண்டு போகாதீங்க, திறமையை கையாளுங்க, நன்மையை பெறுவீங்க. வேலை தொழில் இதில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா, கடந்த காலத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பே இருந்திருக்காது. நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த நிலைமை அப்படியே அடியோடு மாறுதுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, உங்களோட சிறப்பான வேலைக்கான அங்கீகாரம் இது எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. ஏன் உங்கள் மேலதிகாரிகள் கூட இப்போ உங்களோட வேலையில் கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு எல்லோரோட கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சு முடிங்களேன். இதனால் நீங்கள் நல்ல ஒரு பதவி உயர்வு கூட பெற முடியும். அதற்கான பேச்சுவார்த்தையாச்சும் இந்த மாதம் நடக்கும் பாருங்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. அதனால தான் வேலை விஷயத்தில் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். கவனம் ரொம்பவும் தேவை.
உங்களுக்கான பொறுப்பு மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமலும் மற்றவங்களோட பொறுப்போட நீங்கள் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு நீங்கள் தான். காலம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இப்போ செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை வரும். அதனால் அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க, கவனமாக இருங்க. உங்களோட சிறப்பான செயலால் புதிய பொறுப்பு கூட ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வரும் பாருங்கள். அதே போல் இந்த வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சின்னதாக மன அழுத்தமும் ஒரு பக்கம் இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் உங்கள் மீது வச்சுருக்கிற எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாமல் போகும் பொழுது இந்த மன அழுத்தம் வரதான் செய்யும். அதனால தான் கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக நடக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதம் பெருசாக இந்த வாக்குவாதம் செய்கிறது, சண்டை சச்சரவில் ஈடுபடுறது, கோவப்படுறது இதை தவிர்த்தாலே போதும். குறிப்பாக இந்த மாதம் அமைதியாக இருந்தால் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கை தேடி வரும். பணவரவு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த மாதம் பணவரவு பெருசாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. கடந்த காலத்து இதால் தான் பல பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பண வருமானம் கரெக்டான நேரத்துக்கு கை வந்து சேர்ந்துருக்காது. வரவு 10 ரூபானா செலவு 12 ரூபா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். அதுவே ஒரு மனக்கலக்கத்தை தரும். பழைய நிலுவைத் தொகை எல்லாமே இப்போ கைகூடி வரும். நீங்கள் இப்போ போய் கேளுங்களேன், தரமாட்டேன்னு சொன்னவங்க கூட தருவாங்க. சேமிப்பு செய்ய ஒரு சிறந்த காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். வருமானம் நல்லா இருக்குது, சேமிக்க தொடங்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் ஒரு சிலர்லாம் சொந்தமாக நிலம் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். ஒரு சிலர்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த நிலையான ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத செலவை செய்யாதீங்க. தேவையில்லாத செலவை தவிர்க்கிறது நல்லதுங்க. சனி பகவான் தரக்கூடிய எந்த ஒரு நல்லதுமே மெதுவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நல்லது ரொம்பவுமே உறுதியானதாக இருக்கும். அதனால் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா இடத்துலையுமே பெற முடியும். குடும்பத்துலேயுமே பாருங்கள், உங்கள் வார்த்தைக்கு இப்போ நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை எல்லோரும் ஒத்துக்குவாங்க. கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவு நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு மேம்பட போகுது. காதலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறிய புரிதல், கொஞ்சம் இந்த சண்டை சச்சரவுகளுமே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். நல்ல ஒரு புரிதல் இருந்தால் போதும், சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம். அதே போல் வெளியில் எப்படி சொன்னால், வெளியில் போகும்போது கூட உங்களோட பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க. இந்த மாதம் உங்கள் அன்பை அழகாக வெளிப்படுத்துங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் குளிர் போன்றும் உள்ள அன்பு மலை போன்றும் தான் காட்சி அளிப்பீங்க. இந்த மாதம் உங்களோட அன்பு எல்லா இடத்துலையுமே வெல்லும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதனால் கொஞ்சம் இந்த முழங்கால் வலி, எலும்பு, மூட்டு வலிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலை அதிகமாக இருக்கிறதுனாலையும் பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனாலும் தூக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதிக சிந்தனை மன அழுத்தத்தை தரும், கவனமாக இருங்க. முன்பு சொன்னது தாங்க, சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த மாதம் சனி கிரகத்தின் சக்தி அதிகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பெரும்பாலும் நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் கடைபிடிங்க சனி பகவானுக்காக. இது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் கருப்பு உடையை தவிர்த்துட்டு எளிமையான இந்த காட்டன் உடையை அணிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய நபர்களுக்கு உணவு தானமாக கொடுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களேன், உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் தடைன்னு நினச்சிங்களோ அந்த தடையெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. தடை விலகி நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சனி பகவானின் அருளால் நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளுணர்வில் நல்ல ஒரு மாற்றம் வருது. நீங்கள் இது வரைக்கும் யாருக்காக வாழ்ந்தீங்களோ இப்போ உங்களுக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்துருப்பீங்க, உங்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது உங்களுக்காக நீங்கள் யோசிக்க போகிறீங்க. பழைய துக்கத்தெல்லாம் விட்டுடுங்க, புதிய இலக்கை நோக்கி ஓடுங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய திசை வரும், அதில் பயணம் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்பாக இருக்கும். மகர ராசிக்காரர் யாராலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் முடியாது. சிரிக்காமல் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு பெரிய கனவு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் தோல்வியை பாடமாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க. அவமானத்தை கூட ஆற்றலாக மாற்றுவீங்க. கஷ்டத்தில் கூட அந்த வெற்றியை எப்படி பெறணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. மகர ராசி அப்படின்னு சொன்னாலே அமைதியான சாம்ராஜ்யம் நடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தா, எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு எல்லாமே நீங்கள் பெற முடியுங்க. பணவரவு நிலையான மேம்பாட்டுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குறது நல்லது.
இந்த மன அழுத்தம் தேவையில்லாத குழப்பத்தை போட்டு மனதை ரொம்பவுமே வருத்த வைக்காதீங்க. கவனமாக இருங்க. குடும்ப உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். மனசு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஆன்மீக பயணம் செய்யுங்க. ஆன்மீகம் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். மகர ராசிக்காரங்கள், உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதமாக இருக்குது. பெருசாக பிரச்சனை எதுவும் ஏற்படாது. உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி உயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகியிருக்கு. சனி பகவான் பார்த்து தான் சோதிப்பார், ஆனால் இறுதியில் உயர்த்துவார். நீங்கள் மகர ராசி அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையான மாதமாக அமையும்.